நீ தேவனை ஆராதிக்கிறவள், இந்த சத்தியத்தை கேள். உன் நிமித்தம் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். உன் நிமித்தம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பவுலுக்கு இந்த தெளிவு வந்ததும் பவுல் என்ன சொல்லுகிறார்டா? 34 முதல் வாசிங்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றார். இப்படி சொல்லி, இந்த வார்த்தையை தான் கவனிக்கணும். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கு முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு, எல்லாரும் யாரெல்லாம்? 100க்கு அதிபதி, கேப்டன். இந்த வீட்டில் இவருக்கு தான் பெரிய மவுசு. இந்த மவுசு எல்லாரும். அப்ப இங்க பவுல் என்ன டெசிஷன் எடுக்கிறான் தெரியுமா? என் நிமித்தம் இவர்களுக்கு தேவன் தயவு பாராட்டினார்னா நான் இப்படி இருக்கக்கூடாது. நான் பலப்படணும், நான் திடப்படணும், நான் தைரியப்படணும், நான் எழும்படும். அவன் எல்லாருக்கு முன்பாக அப்பத்தை எடுத்து ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசித்து முடித்தான் என்றல்ல, புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு. என்ன அதன் அர்த்தம்? வார்த்தையை உடைய தேவ பிள்ளையே, நீ பலப்பட உன்னை சுத்தி இருக்கிறவங்க பலப்படுவாங்க. நீ திடப்பட. எனவேதான் தேவ பிள்ளையை தான் அவர் பலத்தால் இடை கட்டுகிறார். எலியா கர்மேல் பர்வதத்தில் நின்ற போது எல்லா ஜனங்களும் வந்து நிற்கிறாங்க. எலியா சூறை செடிக்கு கீழே படுத்த போது ஒருத்தர் எல்லாம் ஓடிட்டாங்க. இயேசு நின்றதும், ஆமென், சமுத்திரத்துல கூட பேதுரு இறங்கி நிற்கிறான். ஆனா இயேசுவை பிடிச்சதும் சீஷர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. பவுலை அந்தியோகியாவில் கல்லறிந்து சாகு மட்டும் கல்லறிந்தார்கள். அவன் செத்து போனான் என்று எண்ணி அவனை வெளியே கொண்டு வந்து போட்ட போது சீஷர்கள் எல்லாம் சூழ நின்றார்கள் இருக்கு. அவங்க செபித்தார்கள் என்று இல்ல, அடுத்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல. எல்லாரும் சுத்தி நிற்கும் போது பவுலுக்கு தெரியும் நம்ம தான் எழும்பணும். பவுல் எழுந்து அவர்களை திடப்படுத்திட்டு போனானா. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கூட இருக்கிறவங்களுக்கு உன் வேல்யூ தெரியாது. ஆனா இந்த நாளிலே இந்த சத்தியத்தை கேள். அவர்களுடைய ஜீவனம் உன் நிமித்தம் காக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீ பலப்பட வேண்டியது அவசியம். நீ அப்பம் புசி எடுத்து வார்த்தை என்னும் அப்பத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அத்தனை கண்களுக்கு முன்பாக நீ அதை உட்கொள்ளு. அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு, எல்லாரும் பலன் இல்லாமல் போக மட்டும் சிக்கலாகலே அழுதார்கள். வேதம் சொல்கிறது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது வார்த்தையை வாங்குறான். வார்த்தையை வாங்க 600 பேரை கூட்டிட்டு போகல, தாவீது வார்த்தையை வாங்குறான். ஏபோத்தை கொண்டு வா என்று சொல்லி, நான் போவேனா, நான் அதை பிடிப்பேனா அப்படி கேட்கும் போது கர்த்தர் சொல்ற, நீ அதை பிடிப்பான். இங்கு ரேமா பவுலுக்கு தான் சொல்லப்படுகிறது. நீங்க பயப்படாதீங்க இல்ல, நீ பயப்படாதேங்கிறார். வார்த்தை உனக்கு தான், ஆனா தயவு உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு. நீ கேட்டது அது உனக்கான ரேமா தான், ஆனா அதை நீ உட்கொள்ளும் போது உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் அதனால் பலப்படுவார்கள். ராகாப் என்கிற ஒருவள் நிமித்தம் அந்த முழு குடும்பம் இஸ்ரவேல் நடுவில் இன்னைக்கு நாமளே டல் ஆயிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்க ஒண்ணு இல்லாம போயிருவாங்க. பவுல் பார்த்தார், இப்படி இந்த வேலைக்கு ஆகாது. அவன் எழுந்து அப்பத்தை எடுத்து தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசித்தான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு, அந்த அத்தனை பேரும் தேவனை நம்புறவங்க கிடையாது. இன்னைக்கு இந்த வருஷ கடைசியில திடனற்று சோர்ந்து போய், இந்த வீட்டுல எனக்கு வேல்யூ இல்லை, ஆனா
உனக்கு தெரியும் அவர் உங்ககிட்ட தான் பேசுறார். பொசிஷன் பார்த்து பேசுகிறவர் அல்ல. அவருடைய சிநேகத்தின் ஆழம் பெரியது. உனக்கு எத்தனை பேர் இந்த பகல் வேளையில சொல்றீங்க, என் வீட்டுல அவர் என் கூட தான் நிறைய பேசுவார். அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க வலது கையை வைத்து நீ பலப்படணும். எழும்புவே 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 எழும்பு. நல்ல கவனமா கேளுங்க. ஹல்லேலூயா. உன் நிமித்தம் தயவு, உன் நிமித்தம் பவுல் எழுந்து நடுவே நின்று. நம் நிமித்தம் தேவன் பாராட்டுகிற தயவு நம்மை சுத்தி இருக்கிறவர்களுக்கு போய் சேரணும். கிதியோன நிமித்தம் இஸ்ரவேலுக்கு தேவன் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுப்பது தேவ திட்டம். அதுக்கு என்ன செய்யணும்? கிதியோன் எழுந்து புறப்பட்டு போனோம். கிதியோன் போக மாட்டேன் இருந்தா, உன்னை கொண்டுங்கிறார். ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல நீ நீதி அநேரை முறியடிப்பாய். இந்த திட்டத்தை சத்துருவின் வாயிலையும் வச்சிட்டார். இல்ல ஆண்டவரே, நான் போகல, நான் போக மாட்டேனா. அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, நம்ம சூழ்ந்து இருக்கிறவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தயவை நாமளே தடுத்துட்டு இருக்கிறோம். மோசே நிமித்தம் மோசே வச்சு இஸ்ரவேலரை மீட்கணும். மோசே முடியாண்டார், டிலே பண்றார். அவர் குறித்த காலம் 400, ஆனா எக்ஸ்ட்ரா 30 இயர்ஸ் ஆகுது. அப்போ எக்ஸ்ட்ரா 30 வருஷம் வேதனை அனுபவிக்கிறதுக்கு காரணம் யாரு? மோசே. வேற யாரையாவது நான் இப்படி இருந்துட்டு போயிடுறேன். கொஞ்சம் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து 40வது வயசுல மோசைக்கு ஒரு எண்ணம் உண்டாகுது. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா மோசையின் 50வது வயதுல அங்க நடந்திருக்கும் ரட்சிப்பு. மோசையின் 50வது வயதுல ரட்சிப்பு நடந்திருந்தா கரெக்டா 400 இயர்ஸ். ஆனா மோசை அங்கிருந்து ஓடிட்டார். தேவனுக்கு மோசைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. 400 வருஷம் ஆபிரகாம் சொல்றாருங்க. 430 வருஷம் ஆகுது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவன் ஒன்றையும் தாமதமாய் செய்ய மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில தாமதத்துக்கு காரணம் நம்ம குடும்பத்துல கிடைக்க வேண்டிய ரட்சிப்புக்கு நாமளே தடையா இருக்கிறோம். அதனாலதான், அதாவது எலியா வேற டாபிக் எடுக்கவே கர்த்தருக்கு பிடிக்கல. உனக்கு இங்க என்ன வேலைன்ட்டார், கிளம்புண்டார். நான் மாத்திரம் எழுப்பி கிளம்புட்டார். வேற டாபிக் எடுக்கவே பிடிக்கல. உனக்கே தெரியும் இந்த ஜனங்களுடைய நிலைமை. ஒரு ஆமீன் கூட சொல்ல தெரியாதவங்க. கரெக்டா இல்லையா? நீங்க எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள் கேட்கும்போது ஜனங்கள் ஒண்ணுமே பேச தெரியல. அவங்களுக்கு எஸ்ன்னு சொல்ல தெரியல, நோன்னு சொல்ல. இதான் அவங்களுடைய நிலைமை. இப்படி இருந்த ஜனங்க, அது உனக்கு தெரியும். நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். கேரி தாற்றண்டையிலும் கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. சாரிபாத் வீட்டில் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கு. உனக்கு தானே தெரியும். நீ போய் நின்னதும் ஜனங்கள்லாம் கர்த்தரே தேவன் என்று சொன்னாங்க. பாத்தியா? இதான் உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்கள். நீ மாட்டே என்னை எடுத்துக்கொள்ளும்னா, உன் நிமித்தம் தேவன் தயவு பாராட்ட நினைக்கும் போது நீ பலப்பட்டு தான் ஆகணும். அவங்க முன்னாடி இவங்க யாருமே இந்த வார்த்தையை நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ நம்பு. அத்தனை கண் காண நீ அந்த அப்பத்தை எடுத்து அதை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நீ அதை உட்கொண்டு பாரு. உன் கூட இருக்கிறவங்க திடமனப்படுவார்கள். நீ புசி, உன் கூட இருக்கிறவங்க அதை புசிப்பாங்க. உன் நிமித்தம் உன்னோடு இருக்கிறவர்கள் வாழ்ந்திருக்க தேவன் தயவு பாராட்டுகிறார். இன்னொரு நபரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நபர் பெயர் தான் மேவிபோசேத்.
2 சாமுவேல் 5வது அதிகாரத்திலே நமக்கு தெரியும், தாவீது சீயோன் கோட்டையை பிடிக்க போகும்போது அங்கிருந்த எபூசியர் சொல்றாங்க, அங்க இருக்கிற குருடரும் சப்பானிகளுமே உங்களை என்ன பண்ணுவாங்க, தடுப்பாங்க, தடை பண்ணுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த சீயோன் கோட்டையை பிடித்த பிறகு 8வது வசனத்தை வாசியுங்கள். 2 சாமுவேல் 5:8. எவன் சாலகத்தின் வழியா ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லி இருந்தார். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறது. இது ஒரு பிரமாணமாகவே சொல்லப்படுகிறது. ஏன்னா ராஜா கிட்ட இருந்து பிறப்பிக்கப்பட்ட வார்த்தை அல்லவா. அது மாத்திரமல்ல, 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சுற்றிலும் மதிலை கட்டுகிறான். இப்ப உள்ள யாருக்கு என்றாக முடியாது தெரியுமா? சப்பானிக்கு என்றாக முடியாது. இப்படி இருக்கும்போதுதான் 2 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் தாவீது கேட்கிறான், யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்டத்தக்க சவுல் குடும்பத்தில் யாராவது மீந்திருக்கிறார்களா, மீந்திருக்கிறவன் உண்டா என்று கேட்கும்போது சவுலின் வீட்டு வேலைக்காரன் சீபா வரவழைக்கப்படுகிறான். அந்த சீபா என்பவனிடத்திலே தாவீது மீண்டும் கேட்கிறான் 3வது வசனத்திலே, அப்பொழுது ராஜா, தேவ நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா அவனை பார்த்து என்ன சொல்லுகிறான் என்றால், இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். இது நல்ல தெரிந்த வேத பகுதி, ஆனாலும் கவனமாய் கேளுங்கள். ராஜா இந்த வார்த்தையை கேட்கும் போது சீபா என்ன சொல்லி இருக்கணும்? ஒன்னு இருக்கிறான்னு சொல்லி இருக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி இருக்கணும். ஆனால் இந்த சீபா எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? ராஜா வைத்த பிரமாணத்தை வைத்து சொல்லுகிறான். அதாவது சிலர் நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்க, நமக்கு கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்க வேலை கூட அப்படி கிருபை பெற்றவங்க எல்லாம் உண்டு. அதாவது ராஜாவே இருக்கிறான், ஆனா அவங்க பிரமாணத்தை வச்சு பார்த்தா அவன் இல்லை. இருக்கிறான், ஆனா உங்க பிரமாணத்தை வச்சு பார்த்தா அவன் இல்லை. அவன் இல்லை. அவன் எப்படி சப்பானியானா? 2 சாமுவேல் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயது உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடுகிற போது அவசரத்தில் அவன் விழுந்து முடவனான். அவன் பிறப்பிலே அப்படி ஆகல. இந்த நான் சொல்லுகிறது சரித்திரத்துக்குள்ள போகல, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். 4வது 5 வயசுல நல்லா இருந்தான். கேட்கப்பட்ட ஒரு துர்ச்செய்தி அவனை முடவனாக்கிட்டு, அவனை காப்பாற்ற அவனை கேர் பண்றவங்க தூக்கிட்டு ஓட போகுது அவசரத்தில். பாருங்கள், இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு வார்த்தை கூட சொல்லுகிறேன், நம்ம அவசரத்தில் எடுக்கிற பல காரியங்கள் நமக்கு ஆபத்தை கொண்டு வரும். அவசரத்துல மோசே அவசரத்துல பேசினார், கானானுக்கு நீ போகண்டான்ட்டார். பேதுரு அவசரத்துல கத்தி எடுத்தார், கத்தி எடுக்கிறவன் கத்தியாலே சாவாண்டார். இவன் முடவன் ஆகும் வரைக்கும் இப்படி ஒரு சட்டம் கிடையாது. என்ன சட்டம் தெரியுமா? இந்த சப்பானி குருடன் உள்ளே வரக்கூடாதுங்கிற சட்டமே கிடையாது. ஆனா 4வது அதிகாரத்துல இவன் முடவன் ஆகிறான். 5வது அதிகாரத்துல ராஜா டிக்ளேர் பண்றாரு, சப்பானி குருடன் யாருமே பார்த்தாலே அழிச்சிரு, இந்த எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது. எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை. ஆனா இப்பொழுது ராஜா கேட்கிறான்,
யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்டத்தக்க இருக்கிறானா? சீபா சொல்றான், இருக்கிறான், முடவனா இருக்கிறான். சீபாவை நீ எப்படி சொல்லி இருக்கணும்? 5 வயசு வரை நல்லா இருந்தான். ராஜா வீட்டு பிள்ளை அல்லவா? ராஜா வீட்டு பிள்ளை அல்லவா? இஸ்ரவேலின் முதல் ராஜா வீட்டு பிள்ளை அல்லவா? ராஜகுமாரன் அல்லவா மேவிபோசேத்? நீ அதை அல்லவா சொல்லி இருக்கணும். எப்பொழுதுமே பாருங்க, நம்முடைய நல்ல பக்கத்தை வெளியே சொல்றதுக்கு யாருமே கிடையாது. நம்முடைய நல்ல பக்கம் வெளியே தெரியாது. ஆனா நம்ம கெட்ட பக்கம் கொஞ்சம் வந்துட்டுன்னு வைங்களேன், பக்கம் பக்கமா போகும். அவன் 2 காலம் முடவனா இருக்கிறான். இந்த வார்த்தைய சீபா சொன்னதும் தாவீதுக்கு இருக்க முடியல. 4வது வசனத்துல கேட்கிற, அவன் எங்கே அப்படின்னு கேட்கிறான். அவன் எங்கே? ஏனா இந்த பாதையில் வந்தவன் தான். யார் தெரியுமா? தாவீது. அப்படியே பிளாஷ்பேக்குள்ள போனா, இப்பொழுது தாவீது கேட்டது போல சாமுவேல் கேட்கிறான், ஈசாயை அழைக்கிறான், உன் பிள்ளைங்கள் எல்லாம் கூப்பிடுங்கிறான். ஈசா 7 பிள்ளைகளை கூப்பிடுகிறான், தாவீத கூப்பிடல. ஏன்? அவனை கூப்பிடுறது ஒண்ணுதான், இதுதான். அப்பொழுது ஆண்டவர் சொல்ற, இவங்க கிடையாது, இவங்க கிடையாது, இவங்க கிடையாது, இவங்க கிடையாது. சாமுவேல் கேட்கிறான், வேற பிள்ளைங்களே இல்லையா? இப்பொழுது சீபா தாவீதினிடத்தில் சொல்வது போல, அன்று தாவீதின் தகப்பன் சாமுவேல் எடுத்து சொல்லுகிறான், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். சாமுவேல் சொல்றார், அவன் வரது வர நான் சாப்பிட மாட்டேன். நான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த பெயின் என்னன்னு தாவீதுக்கு தெரியும். நாம் ஒருவரை ஆராதிக்கிறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவருக்கு தெரியும் நான் பயணிக்கிற பாதை, வேற யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நீங்க எந்த பாதையில் பயணிக்கிறீர்களோ அதே பாதையில் அவர் பயணித்திருக்கிறார். அதனாலதான் நம் பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர், என் குமாரத்தினுடைய காயங்களால் நானும் காயப்பட்டேன் என்று சொன்னவர், இப்பொழுது மேவிபோசேத் அழைத்து வரப்படுகிறார். மேவிபோசேத் கொண்டு வரப்பட்ட போது அவன் தாவீதுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து வணங்கி, தாவீது கேட்கிறான், மேவிபோசேத்தே அப்படிங்கிறான். இதோ அடியேன். உண்மையிலே மேவிபோசேத்தை பார்த்தா, இந்த செய்தியை கேளுங்க. மேவிபோசேத்தின் அப்பா யோனத்தான், தாத்தா சவுல். சவுலுக்கு வாழ முடியாத ஒரு நிலை வந்த போது சவுல் சூசைட் பண்ணார். தன் ஆயுததாரியின் இடத்தில் சொல்லுகிறான், நீ என்னை கொன்று போடு, எனக்கு வலி தாங்க முடியல. அவன் அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன்னா, உடனே இவனே பட்டயத்தை நாட்டி அதுல விழுந்தான். யாரு? சவுல். ஆனா அவன் நினைச்சா வாழலாம். உண்மையிலேயே சூசைட் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கிறது யாரு தெரியுமா? மேவிபோசேத். ஆனா அவன் சாகல. அவனுக்கு தெரியும், ஒரு நாளிலே நான் அவருடைய தயவை பெறுவேன். நம்முடைய வாழ்க்கையில பல நேரத்தில் இந்த மரணம் நம்முடைய கண்களுக்கு முன்பாய் வந்து போயிருக்கும். ஆனா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்பு சபையே, இதை கேள். உண்மையிலேயே சாக வேண்டியவன் யார் தெரியுமா? மேவிபோசேத்துக்கு இந்த நிலைமை, அவன் தான் செத்திருக்கணும். இப்படி ஒரு வாழ்க்கை. இப்ப திடீர்னு ஒரு செய்தி வருது, ராஜா சொல்லிட்டாரு
சான்ஸே கிடையாது. வாய்ப்பு எல்லாம் இல்லைன்னு வரும்போது ஒருத்தன் சாவை நோக்கி பயணிக்கிறான். ஆனா இந்த மேவிபோசேத் வாழ்றான், அவன் வாழ்றான். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சபையே, எல்லா ஹோப்புமே இழந்து, எல்லா வாசல் அடைபட்டும் கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்துட்டு இருக்கல்ல, ஒரு நாளிலே கர்த்தருடைய தயவு உன்னை உயர்த்துவதை எல்லா கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வார். 7வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாக உனக்கு தயவு செய்து, ஹல்லேலூயா, உன் நிலங்களை எல்லாம் திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம். இப்போ சீபாவை கூப்பிடுறான். சீபாவை கூப்பிட்டு சொல்லுவோம், உன் குடும்பம், வேலைக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்து 10வது வசனத்துல 9-10 வாசியுங்கள். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு, அடுத்த வார்த்தை கவனிங்கள், உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு. அந்த எஜமானுடைய குமாரன் யாரு? இந்த எஜமானுடைய குமாரனை சீபா எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றோம்? ஆனா ராஜா எப்படி அறிமுகப்படுத்துகிறா? உன் எஜமானுடைய. அவன் புசிப்பதற்கு அவனுக்கு அப்பம் உண்டாயிருக்கும் பொருட்டு அந்த நிலத்தில் நீ பயிரிடுங்கிறார். அதன் பலனை நீ சேர்ப்பாயாக. ஆண்டவரே, ராஜாவை நான் வேலை செய்யணுமா? வேலை செய்யணும். யாருக்கு? அவனுக்காக, அவன் சாப்பிடுறதுக்காக. மேவிபோசேத் கேட்ட ஒரு துர்ச்செய்தி அவனை முடக்கினது. ஆனாலும் அவன் மடியவில்லை, அவன் காத்திருந்தான். ஒரு நாளில் அவன் காதிலே நற்செய்தி கேட்கப்பட்டது. அவன் ராஜாவோடு கூட பந்தையில் இருக்கிறான். இந்த வருஷ இறுதியில என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சபையே, பல துர்ச்செய்திகள் உங்கள் வாழ்க்கையை முடக்கிறது உண்மைதான். நான் நம்புறேன், இன்னைக்கு சில காதுகளுக்கு அந்த நற்செய்தியை கர்த்தர் கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார். யோவேல் 2வது அதிகாரம் 23 முதல் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை வேகமாய் வாசியுங்கள். யோவேல் 2:23 முதல். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். பெரிய சேனையாகிய பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி. ஒரு துர்ச்செய்தி உன்னை முடக்கினது. இந்த வருஷ கடைசியில கர்த்தர் நற்செய்தி கேட்க பண்ணுகிறார். எழுந்து புறப்படு. நீ பயிரிடு. நான் ஆண்டவரே. எஸ், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினார். வனாந்திரத்தில் நடத்தப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பிரதிபலன் தான் என்ன தெரியுமா? நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை, நீ நிரப்பாத, உபாகமம் 6:11, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், ஃபுல் ஃபர்னிஷ்ட் ஹவுஸ், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும்
ஒலிவத்தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினார். யாருக்கு இதை கொடுக்கிறார் தெரியுமா? இந்த வனாந்திர பாதையில நடத்துறவங்க. எனக்கு ஏன் வனாந்திரம்? எனக்கு வனாந்திரம் வேண்டாம்னா நீ கட்டு. உனக்கு வனாந்திரம் ஓகேயா? நீ கட்டாத வீடு. இது ஆண்டவருடைய கணக்கு. இத்தனை வருஷம் இந்த மேவிபோசேத் முடவனா இருந்தும் தன் வாழ்க்கையை முடிக்காமல் ஏதோ ஒரு நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருந்தான் அல்லவா? இனி அவனுக்கு பயிரிட முடியாது. பயிரிட முடியலன்னா என்ன? உனக்கு வார்த்தை தாவீதினிடத்திலிருந்தல்லவா வந்தது. உனக்காக உன்னை முடவன் என்று சொன்னவனையே பயிரிட வைக்கிற கட்டளை சிங்காசனத்திலிருந்து வெளிப்படும். பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணம் புறப்பட்டு வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு சகோதரா சகோதரி, நம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அவருடைய தயவு நம்மை வாழ வைக்கும். நிறைய காரியத்தில் முடங்கி இருக்கிறீங்க. அநேக வார்த்தைகள் உங்கள் மத்தியில சொல்லி சொல்லி போய் கொண்டிருக்கிறேன். நான் சொல்லுகிற வார்த்தை அந்த பாதையில பயணிக்கிறவர்களுக்கு தெரியும். ஆமென். இவ்வளவு காலம் நீ முடவனா இருந்துட்ட, இனி நீயே பயிரிட்டு கர்த்தர் தருவார். என் தேவனால் கூடாத காரியம். இன்னொரு நபரை நான் டச் பண்ணிட்டு செபிக்கிறேன். அவள் பெயர் தான் ரூத். போவாஸ் பாதப்படியில ரூத் வந்து படுத்திருக்கும் போது ரூத்தை பார்த்து போவாஸ் கொடுக்கிற ஒரு பிராமிஸ் உண்டு. 3வது அதிகாரம் 11வது வசனம். இப்போது மகளே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். 13வது வசனம். ராத்திரிக்கு தங்கியிரு, 13 கடைசி, விடியற்காலம் மட்டும் படுத்துக் கொண்டிரு என்றான். 14:1 அவள் விடியற்காலம் மட்டும் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறாள். ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததுக்கு முன்னே எழுந்திருந்தாள். ஏன்னா போவாஸ் சொல்லியிருந்தா, நீங்க வந்தது யாருக்கு தெரிய வேண்டாம், நீ படுத்து, உனக்கு நாளைக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்யறேன்னு சொல்லிட்டார். நல்ல கவனமா கேளுங்க. இப்ப ரூத் என்ன பண்றா? பாதப்படியில படுத்து தூங்கிட்டு இருக்கிற. என்ன நம்பிக்கையில? நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு ரிசல்ட். பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும்? பிள்ளைங்க தூங்குவாங்க. பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? உண்மையில இந்த இடத்துல அவளுக்கு தூக்கம் வந்திருக்க கூடாது. அளவா படுத்து தூங்குறா. போவாஸ் தூங்கி இருப்பார் நினைக்கிறீங்க? எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாடி ரூத் எழும்பி போலான்னு பார்க்கும்போது 15வது வசனம், அவன் அவளை நோக்கி அப்படின்னு. நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை திரும்பி பார்க்கிறா. என்ன ஆள் இன்னும் தூங்கலையா? எப்படி தூங்க முடியும்? ரூத் என்ன நம்பிக்கையில தூங்குறா தெரியுமா? போவாஸ் மேல இருக்கிற நம்பிக்கையில. போவாஸ் அப்படி ரூத்த பாப்பார், அப்படி நினைப்பார். ரூத்த பாப்பார். ஏன்னா நான் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி இவளுக்கு அடுத்த நாளுக்கு என்னன்னு தெரியாது. ஃபியூச்சரே இல்லை அவளுக்கு, எதுவுமே கிடையாது. ஆனா நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை நம்பி என் பாதத்துல படுத்து தூங்குறாள். சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போது தாவீது சொல்லுகிறார், நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். விட்டுருவார் நினைக்கிறீங்க? நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை நம்பி. ஹல்லேலூயா. இவர் செய்வாருங்கிற நம்பிக்கையில ரூத் தூங்கிட்டாங்க. இவளுக்கு செய்யணுமேங்கிற உத்தரவாதத்துல போவாசுக்கு தூக்கம் போச்சு. ஆதாமுக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சு ஆதாம தூங்க வச்சார். கர்த்தர் தூங்கல. இப்போ ரூத்துக்காகவே ஒரு மீட்டிங் கூடப்படுகிறது. 4வது அதிகாரம் 1வது வசனத்துல போவாஸ் போய் உட்கார்ந்து இருக்கிறார். 2வது வசனத்துல அவன் பட்டணத்து மூப்பரானவர்களில் 10 பேர் அழைத்து இங்கே உட்காருங்கள், இங்கே உட்காருங்கள். அவர்களும் உட்கார்ந்தார். ரூத்துக்காக
காமன் மீட்டிங்ல போவாஸ் லேட்டா வருவார். 2வது அதிகாரத்துல எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் யார் வரா? போவாஸ் வராங்க. இந்த மீட்டிங்ல ஃபர்ஸ்டே யார் வந்து உட்காந்துட்டா? நமக்காக ஒரு மீட்டிங் வச்சு அவர் மட்டும் தான் வருவார். இந்த 2024 நிறைய மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. எனக்காகவே சில மீட்டிங்கை கர்த்தர் வைத்தார். நம்புறவங்க மட்டும். நேற்று ஒரு சகோதரன் வந்து சொன்னான், பாஸ்டர் ஆகஸ்ட் பிரேயர் எனக்காக மட்டும்தான். நான் பார்த்தேன் 30 நாள் 30 செய்தி எடுத்துட்டு வந்து கொடுத்தா உங்களுக்காக எனக்காக மட்டும்தான். இதை நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொல்லி முடிச்சதும் ஒரு சகோதரி ஓடி வந்தாங்க பெங்களூர்ல இருந்து. பாஸ்டர் அவர் சும்மா சொன்னாரு, எனக்காக தான். எங்க இந்த மீட்டிங் ரூத்துக்காக மட்டும். எங்கள் நிமித்தம் நீர் செய்த இந்த மீட்டிங் ரூத்துக்காக. ஆனா வந்த ஒருத்தருக்கு ரூத்த தெரியாது. ஆனா அந்த மீட்டிங் எப்படி எண்டாச்சு தெரியுமா? எல்லா கண்களும் ரூத்துக்கு செய்யப்பட்டதை கண்டார்கள். நம்பி நம்பி 1வது அதிகாரத்தில் நகோமி மோவாபுக்கு போறாங்க. ரூத்து அழைத்து கொண்டு வரப்படுகிறார். 2வது அதிகாரத்துல காமனா எல்லாரும் கதிர் பொறுக்க போறாங்க, இவளும் போறாங்க. 3வது அதிகாரத்துல பாதப்படியில வந்து அமருகிறார். நான் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். கொஞ்சம் கூட நமக்கு ஒரு சின்ன பயம் வந்துட்டு வைங்களேன், நைட்டு தூக்கம் போயிடும். ஒரு சின்ன கலக்கம், நாளைக்கு இந்த காரியம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டாலும் தூக்கம். இந்த அம்மா படுத்து தூங்குது. ஒருவேளை நாளைக்கு வேற மாதிரி ஆயிட்டுனா அவர் தான் சொல்லிட்டார்ல வேண்டியபடி செய்வேன். நகோமி சொல்றாங்க, அந்த மனுஷன் இந்த காரியத்தை செய்யும் முன்ன இளைப்படைய மாட்டான். அடுத்த நாள் எக்ஸ்க்ளூசிவா ரூத் சாப்டர் 4 வந்து ரூத்துக்காக மட்டுமே போய் உட்கார்ந்து அந்த மீட்டிங் ஃபுல்லா அந்த ஒருவளுக்காக, அவள் ஒருத்திக்காக. எதுக்காக இதை சொல்றேன் தெரியுமா? அவருடைய வார்த்தையை நம்பி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல, விட்டுருவாரா? விட்டுருவாரா? ஹல்லேலூயா! அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில் எனக்கான யாவும். பிரியமானவர்களே, எண்ணி துதியுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த நாளிலே கர்த்தர் அநேகர் காதுகளில் நற்செய்தியை கேட்க பண்ணி இருக்கிறார். கர்த்தர் உங்களை வாழ்ந்திருக்க பண்ணுவாராக. உங்களுக்கு வேண்டியதை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.